பாத்து மெதுவா மெதுவா பாத்து பாத்து இந்தா. நல்லா இருக்கா? பாத்து. டேய் டேய் மெதுவா மெதுவா. கிரிஷ் இந்தா சாப்பிடு. ஆண்டி போதும். இன்னும் ஒரு இட்லி தான், அவ்வளவுதான். ஒரே ஒரு இட்லி தான். நீங்க சாப்பிடுறீங்களாங்க? முதல்ல அவனை கூட்டி விடு. அங்கிள் ஸ்கூலுக்கு டைம் ஆகுது. டைம் ஆகுதா? இல்ல, இன்னைக்கு நீ ஸ்கூலுக்கு போக வேணாம். உனக்கு நீ ஸ்கூல் லீவ். இல்லையே, இன்னைக்கு ஃப்ரைடே தான். ஸ்கூல் இருக்கு. கிரிஷ் இந்தா. ஸ்கூல் அங்கதான்டா இருக்குது. உனக்கு நீ லீவுடா. பாட்டியை பார்க்க போகணும்னு சொன்னேன்ல, நம்ம போய் பார்த்துட்டு வந்துடலாம். அப்ப ஸ்கூலுக்கு லீவ் லெட்டர் கொடுக்கணுமே. நாளைக்கு போய் சொல்லிக்கலாம்டா. சொல்லாம லீவ் போட்டா மிஸ் திட்டுவாங்க. திட்டுவாங்களா? சரி, லீவ் லெட்டர் தானே, எழுதிட்டா போச்சு. நான் எழுதி கொண்டு போய் கூட்டு வந்துடுறேன். இல்ல இல்ல, எங்க ஸ்கூல்ல இமெயில் அனுப்பணும். கையில எழுதி கொடுத்தா வாங்க மாட்டாங்களா? நான் படிக்கும் போதெல்லாம் அப்படிதான் கொடுத்தேன். மீனா, இப்பதான் எல்லாமே கம்ப்யூட்டர் மயமாய் போச்சே. டேய் கிறிஷ், இந்த கம்ப்யூட்டர்லாம் எப்படி பண்ணணும்னு எனக்கு தெரியாதுடா. போன்ல கூட அனுப்பலாமே. போன்ல அனுப்பலாமா? சரி, நீ எப்போ லீவ் எடுத்தனா எப்படி ஸ்கூலுக்கு மெயில் அனுப்புவ? என் அம்மா அனுப்புவாங்க. மெயில் தானுங்க, வெளிநாட்டுல இருந்து அனுப்பியிருப்பாங்க போல. இந்தா போதுமா? டேய் கிறிஷ், நான் போன்லயே இதெல்லாம் அனுப்புனது இல்லடா. சரி, தமிழ்ல எழுதலாமா? இல்ல இல்ல, இங்கிலீஷ்ல தான் அனுப்பணும். என்னடா நீ ஒரு லெட்டர் கூட இங்கிலீஷ்ல தான் எழுதி அனுப்பணும்னு சொல்லிட்டு இருக்கற? என்னடா பத்து, என்னமோ அனுப்பணும்னு சொல்லிட்டு இருக்க? இல்லப்பா, கிறிஷ் அவன் பாட்டியை பார்க்க கூட்டிட்டு போலான்னு அவனை லீவ் போட சொன்னப்பா. அந்த ஸ்கூல்ல லீவ் போட்டா மெயில் தான் அனுப்பணுமாமே. அந்த ஸ்கூல்ல அப்படிதான்டா ரூல்ஸ் வச்சிருக்காங்க. நானும் அனுப்பலான்னு பார்த்தேன், ஆனா அது இங்கிலீஷ்ல தான் அனுப்பணும் இவன் சொல்றான். அது சரி, உனக்கு அதெல்லாம் எங்க வரும்? படிச்சவங்களுக்கு தான் தெரியும். மா, அதுக்கெல்லாம் எஜுகேஷன் வேணுமா? இவன் எஜுகேஷன் எலக்ட்ரிஷியன் படிக்கிறவன். தமிழே அவனுக்கு ஒழுங்கா படிக்க வராது, இதுல இங்கிலீஷ் எங்க இருந்து வரும்? நம்ம வீட்டுல நல்லா நிறைய படிச்சவங்க மனோஜும் ரவியும் தான். இவனுக்கு ஏபிசிடியே ஒழுங்கா தெரியாது. அத்தை, இங்கிலீஷ் தெரியலனா அது ஒண்ணும் அவ்வளவு பெரிய தப்பெல்லாம் இல்ல. தமிழ்நாட்டுல இருந்துட்டு தமிழ் தெரியலனா தான் தப்பு. நீ அப்படிதான் சொல்லுவ. ஏன்னா அவன மாதிரி தானே நீயும். உனக்கும் படிப்பில்ல, அப்புறம் எங்க இருந்து அறிவு இருக்கும்? அம்மா, படிக்கலன்னா என்ன? அப்போ முத்துவும் அண்ணியும் அவங்க ஒர்க் பண்ற ஃபீல்ட்ல நல்லா டெவலப் ஆயிட்டு தானே வராங்க. Auntie, English is not a knowledge base. It's merely a language. என்னது? ஏ, அவ சொன்னது உனக்கு புரியலையா? அம்மா, இங்கிலீஷ்ங்கிறது வெறும் மொழிதான், அது அறிவு இல்ல. அது யார் வேணா கத்துக்கலாம்னு சொல்றாமா. ஜே, நீ என்னமோ காலேஜ் ப்ரொஃபசர் மாதிரி பேசிட்டு இருக்கிற. முதல்ல நீ இப்படி மட்டம் தட்டுறத விட்டுரு. பாப்பா விடுப்பா, அவங்க என்ன புதுசாக பேசுறாங்க. ஆனா நானும் ஸ்கூலுக்கெல்லாம் போயிருக்கிறேன், எனக்கும் ஓரளவுக்கு இங்கிலீஷ்லாம் தெரியும். ஆமா மாமா, ஒரு தடவை வெளிநாட்டு சவாரி வந்தப்போ அவங்க கிட்ட இங்கிலீஷ்ல இவர் ரொம்ப நல்லா பேசினாரு. பா, இங்கிலீஷ் ஒன்றும் பெரிய விஷயம்லாம் இல்லப்பா. தெரிஞ்சது அப்படியே பேசி பேசி பழகிட்டே இருந்தா அப்படியே வந்துடும். அவ்வளவுதான். டேய், வாட் இஸ் யுவர் நேம்? மை நேம் இஸ் கிரிஷ். பாத்தியாப்பா, அப்ப நான் கரெக்டாக தான் கேட்டு இருக்கிறேன். டேய், இதுக்கு பேர் இங்கிலீஷா? டே, எனக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ் தான்டா. படா. டேய், முத்து ஸ்கூல் படிக்கும்போது நல்லா தான் படிச்சுட்டு இருந்தான். அவன் மட்டும் கண்டினியூ பண்ணிருந்தா உன்னை விட நல்லாவே படிச்சிருப்பான். படிச்சிருக்கலாம் தான், எனக்கும் ஆசை இருந்துச்சு. ஆனா என்னை எங்க படிக்க விட்டாங்க? டேய், பழசல்ல இதுக்கு. சரிப்பா, அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா. இப்போ கிறிஸுக்கு லெட்டர் எழுதணும். வேற லீவ் லெட்டரில் என்னென்ன பேர் இருக்கும்? அப்பா அம்மா பேர் இருக்குமா? வாட் இஸ் யுவர் மதர் நேம்? என்னடா அப்படி பார்க்குற? ரவி, நான் கரெக்டாக தானே கேட்டேன்? கரெக்ட் தான்டா. சொல்டா, வாட் இஸ் யுவர் மதர் நேம்? மை மதர்ஸ் நேம் இஸ் கல்யாணி. குட் குட். வாட் இஸ் யுவர் ஃபாதர் நேம்?
மை ஃபாதர் நேம் இஸ் சேகர். பாத்தியாப்பா அவங்ககிட்ட நான் இங்கிலீஷ்லயே பேசினேன்னா அவனும் நல்லா பேசுறான்லப்பா. அப்படியே இந்த லீவ் லெட்டர் எழுதிட மாட்டேனாப்பா. டேய் இந்த இங்கிலீஷை வச்செல்லாம் லீவ் லெட்டர் எழுத முடியாது. டேய் காலையிலேயே வேலையை பார்க்கறத விட்டுட்டு இவனுக்கு லெட்டர் எழுதுறது தான் முக்கியமா? ஏற்கனவே இவனை தேவையில்லாத லக்கேஜ் மாதிரி தான் இங்க கூட்டிட்டு வந்திருக்கான். விஜயா, நான் பேசாம இருக்கணும் அவ்வளவுதானே? ரோஹிணி, கிறிஷ்காக ஒரு லெட்டர் எழுதி கொடுக்குறீங்களா? ஏன் அவளுக்கு வேற வேலை இல்லையா? நீங்க தானே அந்த பையனை கூட்டு வந்தீங்க, நீங்களே எழுதுங்க. மீனா, நான் எழுதி கொடுக்கறேன். கிரிஷ், உங்க அம்மாவோட பேர் என்ன கல்யாணி தானே சொன்ன? அவங்க இப்ப எந்த ஊர்ல இருக்காங்க? தெரியல. ஸ்ருதி, அதான் துபாயில இருக்காங்கன்னு சொல்லிருக்கேன்ல. அதான் மீனா, அங்க அவங்களுக்கு அட்ரஸ்னு ஒண்ணு இருக்கும்ல. இப்போ இந்தியால தமிழ்நாடு, அதுல சென்னை, அந்த மாதிரி. கிரிஷ், துபாயில உங்க அம்மா அட்ரஸ் ஏதாவது தெரியுமா உனக்கு? அது எங்க அம்மா வீடியோ கால் தான் பண்ணுவாங்க. அங்க நிறைய பில்டிங்லாம் இருக்கும். அங்க வந்து ஸ்ருதி, சின்ன பையனுக்கு அதெல்லாம் என்ன தெரிய போகுது? மீனா லெட்டர் தானே, நான் எழுதி தரேன். மீனா காஃபி தரேன் அத்தை. காஃபி போடுறியா இல்ல இனிமேதான் போடணுமா? எனக்கு என்ன தேவையோ அதை கேட்டுக்கலான்னு தான். ஏன்னா உன் புருஷனுக்கு நான் ஏதாவது கேட்டா அவனுக்கு கோவம் வருமே. பால் கொதிக்க வச்சிருக்கேன் அத்தை, காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். நான் எழுதி தரேன், அதை நீங்க போட்டோ எடுத்து கூட ஸ்கூலுக்கு அனுப்பலாம். அப்படிலாம் பண்ணலாமா? இது ஓகேதான். கிறிஷே, அப்ப அந்த அத்தையிட்ட போயிட்டு முழு விவரமும் சொல்லு போ. உன் ஸ்கூல் பேர் என்ன சொல்லு? உன் ஸ்கூல் நேம் என்னப்பா? முத்து, கிரீஸோட பாட்டி எப்படி இருக்குன்னு கேட்டியா? ஹாஸ்பிட்டலுக்கு தான்ப்பா போறேன். உங்களுக்கு பணம் எதுவும் கட்டணுமா என்னதுன்னு பார்க்கணும்ப்பா. நல்லா தண்ட செலவு பண்ணணும்னு மட்டும் தெரியுது. உனக்கு என்ன வந்தது? எனக்கு ஒண்ணு இல்ல, நல்லா தர்மம் பண்ண சொல்லுங்க. அத்தை, இந்தாங்க. ஏய் ரோகிணி, என்ன இது? என்னது? அட, லெட்டர் ஐ எம் ரோகிணி மதர் ஆஃப் கிறிஸ்டியன் போட்டிருக்க. அது வந்து அப்படியா? கிரிஷோட அம்மா பேரு கல்யாணின்னு தானே சொன்னா. ஏன் ரோஹிணி உங்க பேரை போட்டிருக்கீங்க? நீ இதுல சைன் வேற பண்ணிருக்க. ஆமா, நான் அப்படிதான் எழுதியிருக்கேன். அது அவங்க அம்மா எழுதின மாதிரி எழுதணுமேன்னு நான் எழுதினேன். அதான் மறந்து என் பேரை எழுதிட்டேன்.